இப்போ வந்து ஐஸ் டீ எல்லாருக்குமே தெரியும். இந்த ஐஸ் டீயில் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்லாம் கொடுக்கலாம். இப்போ வந்து இன்றைக்கி நான் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா பேஷன் ஐஸ் டீன்னு சொல்லுவாங்க. இதை பேஷன் ஃப்ரூட் சிரப் இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். வாங்க இதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். டீ எக்ஸ்ட்ராக்ஷன் 1 கப், பேஷன் ஃப்ரூட் சிரப் 2 டீஸ்பூன், ஃப்ரெஷ் லைம் ஜூஸ் 1/2 டீஸ்பூன், சுகர் சிரப் 1 டீஸ்பூன். இது தேவையான பொருள் பார்த்தாச்சு. இப்போ செய்முறையாக சொல்லிடுறேன் எப்படி பண்ணணுன்ட்டு. ஆக்சுவலாக ஒரு டீ டிகாஷன் எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட வந்து உங்களுக்கு வந்து சிரப், எதனா சிரப் உங்களுக்கு பிடிச்ச சிரப் இருக்கலாம். ஸ்ட்ராபெரி சிரப் இருக்கலாம், ராஸ்பெரி சிரப் இருக்கலாம், பீச்சு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கரண்ட்டு, பிளாக் கரண்ட்டு இதெல்லாம் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் இது உங்களுக்கு முக்கியமான தேவையான பொருள் ஃப்ரெஷ் லைம் இருக்கணும். கண்டிப்பாக ஃப்ரெஷ் லைமு, சுகர் சிரப்பு. சுகர் வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயட்டாக இருக்கிறீங்கன்னா ஹனி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இதில் வந்து ஐஸ் ஃபில்லப் பண்ணிங்க. ஐஸ் டீக்கு முக்கியமாக தேவை வந்து ஐஸ் க்யூப்ஸ் தான். கிளாஸ் ஃபுல்லாக ஐஸ் பண்ணிங்க. இது கூட லைட்டாக வந்து ஃப்ரெஷ் லைம் போட்டுருங்க. ஒரே ஒரு ஸ்பூன் போதும், அது மேலே எதுவும் வேண்டாம். அது கூட வந்து பேஷன் ஃப்ரூட் சிரப். இது வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கும், எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இது 2 பேஷன் ஃப்ரூட்லேயே வந்து 2 விதம். பேஷன் பியூரி அது வந்து பார்த்தீங்கன்னா பேஷன் விதையோடு வரும், அதுவும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பேஷன் ஃப்ரூட் போட்டாச்சு. அது கொஞ்சோண்டு சுகர் சிரப். ஏன்னா இது பேஷனும் சுகர் தான். லைட்டாக போட்டுங்க. இப்போ ஐஸுக்கு மேலே வந்து டீ வேறு ஊற்றணும். டிகாஷன் டீ ஹாட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஐஸ் நல்லா மெல்ட் ஆகும். அப்படி உங்களுக்கு இது வந்து லைட் சில்டாக இருக்கும். இது குடிக்கும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய சில்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஐஸ் ஆட் பண்ணிக்கலாம் மேலே. இது கூட சும்மா கலக்கிறதுக்கு ஒரு ஸ்டெரஸ்டிக் போட்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. அப்போ தான் அந்த பேஷன் ஃப்ரூட் வந்து கீழே இருக்கும். அது ரொம்ப திக்காக இருக்கிறதுனால அந்த பேஷன் ஃப்ரூட் வந்து கீழே இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. திடீர்னு உங்கள் வீட்டில் விருந்தாளி வருவாங்க. அப்போ வந்து ஃப்ரிட்ஜில் எதுவுமே கூல்ட்ரிங்க்ஸ் எதுவுமே இருக்காது. அப்போ உங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்கும், என்னடா பண்ணலான்ட்டு. அப்போ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஐஸ் டீ போட்டு அவங்களுக்கு கொடுத்து குஷிப்படுத்தலாம். அவங்களும் வெயிலில் வந்து கொஞ்சம் சில்லுன்னு ஆகிடுவாங்க. ஸ்ட்ரா போட்டுங்க. இதுக்கு வந்து கார்னிஷ்லாம் ரொம்ப ஒன்றும் தேவையில்லை. பேஷன் வந்து ஆரஞ்சு ஸ்லைஸாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு 3 கட் லைம் எடுத்து சும்மா இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோ பேஷன் ஃப்ரூட் ஐஸ் டீ ரெடி.